நாங்க ராமர் கோயில் கட்டுறதுக்கு கேட்ட இடம் அதை சுத்தி 12 பள்ளிவாசல்கள் இருக்கு. ஆனா அந்த எந்த பள்ளிவாசல்லையுமே நாங்க கேட்கல. அதாவது ராமர் அயோத்தியில பிறந்தாரு, அங்கதான் வளர்ந்தார், சுத்துவட்டாரு, எல்லா இடத்துலயும் அவர் வளர்ந்த இடம். ஆனா எல்லா இடமும் எங்களுக்கு வேணுங்கிறதுக்காக நாங்க கேட்கல. அதாவது அவர் பிறந்து இருந்த இடம், அவர் பிறந்த அந்த ஜென்ம பூமியில தான் எங்களுக்கு இடம் வேணும். அதாவது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பாபர் நம்ம முகலாய பேரரசர் போரிட்டு வர்றதுக்கு முன்னாடி எந்த முஸ்லீம் அரசாங்கம் இங்க இல்ல. அவங்க யாருமே இங்க ஆள வரல. அப்ப பாபர் அந்த இடத்த பார்த்தோம்னா, அதுல ஏற்கனவே கட்டி வச்சிருந்த கோயில பார்த்தோம்னா அவருக்கு கவர்ந்ததுனாலதான் அதை கெட்டினாங்க அவங்க. அப்ப அவங்க திரும்ப அந்த இடத்துல நமக்கு ஒரு கோயில் கட்டணும், அவங்க மசூதி அதுக்கப்புறம் கெட்டின பிறகுதான் இப்ப எங்களோட அவங்க ஆக்கிரமிச்சு எடுத்திருக்க இடத்த தான் நாங்க மீட் எடுத்திருக்கோம். இப்ப அரசாங்கம் வரைக்கும் இல்ல, ஒரு உச்சநீதிமன்றமே அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுத்து அவங்க ஆட்கள்ல 55 பேர் 200க்கு மேல ஆட்கள் வச்சிருந்த இடத்துல 55 பேர் மேல முஸ்லீம்கள் அவங்க கூட இருந்து அவங்க எல்லாம் பார்த்துதான் இதுல ஆராய்ச்சி பண்ணி அந்த எல்லா உச்சநீதிமன்றத்துல அந்த தீர்ப்பு வந்த பிறகுதான் எடுத்திருக்கோம். தீர்ப்புக்கு அப்புறம் தான் நாங்க அதுல ஒரு கோயில் கட்டுறதுக்காக எங்களோட உரிமையை தான் நாங்க மீட்டு எடுத்திருக்கோம். அதுல நாங்க பெருமைப்பட்டுக்கிறோம், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்குது.